அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல கிரானி ஸ்டிச் ஹார்ட் கோஸ்டர் எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். ஹார்ட் கோஸ்டர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட். இந்த பேசிக் ஸ்டிச்சை தான் இந்த கோஸ்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்ட பிறகு ஹார்ட் கோஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் அழகான ஹார்ட் கோஸ்டர் கிடைக்கும். மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் கோஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 6 செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் ஒரு சின்னதாக ரவுண்டு கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்கு எடுத்துட்டு இந்த ரவுண்டு உள்ள டபுள் க்ரோச்செட் 3 போடணும். மொத்தம் 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறது போல இருக்கும் 3 செயின் ஸ்டிச். அடுத்ததான் 3 டபுள் க்ரோச்செட், மொத்தம் 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறது போல வந்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம 4 டபுள் க்ரோச்செட் இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பிட்டோம். இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சோட கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். ஏற்கனவே நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்காயிடுச்சு. இப்போ அடுத்ததான் 3 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சிலையும் மறுபடியும் 4 டபுள் க்ரோச்செட் போடணும். ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் 3 செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட் போட்டோம். கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் மட்டும் 4 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சதும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பியாச்சு. 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்கு எடுத்துட்டு கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். 3 டபுள் க்ரோச்செட் போட்டோன்னா அது 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறது போல் ஆகிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற லைனை 3வது லைன் ஒரு 4 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சதும் இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல மட்டும் 3 டபுள் க்ரோச்செட் தான் போடணும். கடைசி 2 பக்கத்துக்கு மட்டும்தான் 4 டபுள் க்ரோச்செட். நடுவில் வர கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் தான் போடணும். இப்போ கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்சு உள்ள 4 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் முடிச்ச பிறகு கரெக்டா 3 கிரானி ஸ்டிச் வந்திருக்கிறது போல இருக்கும் பாக்ஸ் பாக்ஸா. அடுத்ததான் 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு கடைசியா இருக்கிற ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட் போட்டோம்னா அந்த கடைசியில 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறது போல இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன்லையும் 4 கிரானி ஸ்டிச் பாக்ஸ் பாக்ஸா இருக்கிறது போலவே இருக்கும். இப்போ 4 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்ல. அடுத்ததா இருக்கிற இந்த 2 கேப்லையும் 3 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருக்கோம். கடைசியா இருக்கிற ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு கடைசியா இருக்கிற ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். அடுத்ததா இருக்கிற கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ இந்த லைன்ல பாக்ஸ் பாக்ஸா 5 டபுள் க்ரோச்செட் பாக்ஸ் இருக்கிறது போல வரும். இப்போ 2 பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 3வது கிரானி ஸ்டிச் பாக்ஸ் போட்டுட்ருக்கோம். பேட்டர்னோட 2 சைட்லையும் 4 டபுள் க்ரோச்செட் போடணும். நடு பகுதியில் 3 டபுள் க்ரோச்செட். இப்போ நான் 3வது பாக்ஸ்லேயும் முடிச்சிட்டேன். இப்போ 4வது பாக்ஸில் 3 டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக நடு பகுதியில் மட்டும்தான் 3 டபுள் க்ரோச்செட் வரணும். இப்போ கடைசி ஸ்டிச்சுக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல வரும்பொழுது 4 டபுள் க்ரோச்செட் வரணும். இந்த லைனோட ஹார்ட் பாதி ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் 5 பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்ல 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டிச்சில் எந்த ஸ்டிச்சுமே போடக்கூடாது. அடுத்ததாக இருக்கிற பாக்ஸில் தான் போடணும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த ஸ்டிச்சோட கேப்பில் தான் 3 டபுள் க்ரோச்செட் போடும். ஆனால் இப்போ இந்த 4 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற இந்த பாக்ஸில்
3 டபுள் க்ரோச்செட் போடணும். அப்போ இது முதல் கிரானி ஸ்டிச் இது ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 3 பாக்ஸ் இதே போல கிடைக்கும். அப்போ இது ரெண்டாவது டபுள் க்ரோச்செட் ஒரே பாக்ஸ் உள்ள 3 டபுள் க்ரோச்செட் வரது போல போட்டு முடிச்சோன்னா இப்போ 2 பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ மூணாவதா இருக்கிற இந்த பாக்ஸ்லயும் 3 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். இந்த லைன்ல 3 கிரானி ஸ்டிச் அந்த பாக்ஸ் போல கிடைச்சதும் கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல 4 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு கிரானி ஸ்டிச் கரெக்டா 4 கிடைச்சிருக்கும். இப்போ கடைசியா இருக்கிற இந்த செயின் ஸ்டிச் கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ கரெக்டா 4 பாக்ஸா நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் ஷேப்ல கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 3 பாக்ஸ் உள்ள எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத பார்க்கலாம். அப்போ அது ஒரு ஹார்ட் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த கேப்பை விட்டுட்டு அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோச்செட் போடணும். 3 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த இடத்துல மட்டும் சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டு முடிச்சதும் மறுபடியும் 3 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இது போல இந்த லைன்ல போட்டு முடிச்ச பிறகு இந்த ஹார்ட்டோட 2 பக்கமும் வளைஞ்சு இருக்கிற ஷேப்பு கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டதும் கடைசியா இருக்கிற இந்த டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது ஒரு ஹார்ட் ஷேப்க்கு நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாவே ஹார்ட் ஷேப்க்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த அவுட்லைன்ல நம்ம இதுக்கப்புறமும் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போடணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஹார்ட் ஷேப்பு இது போல தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் இந்த கேப்ல 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இருக்கோம். அடுத்த 2 சிங்கிள் க்ரோஷே இந்த கேப் உள்ளவே போடணும். இதே போல தான் ஒவ்வொரு கேப்லையும் 3 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போடணும். இப்போ இந்த கேப் உள்ள 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் அதுக்கு அடுத்த கேப்ல சிங்கிள் க்ரோஷே கரெக்டா அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளவே விட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் கேப்லையும் டபுள் க்ரோச்செட் கேப்லையும் 3 சிங்கிள் க்ரோஷெட் எல்லா ஸ்டிச்லையுமே கரெக்டாக போட்டுட்டு வரும்போது இந்த ஹார்ட்டோட அவுட்லைன்ல ஒரு பகுதியை நம்ம இது போல போட்டு முடிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். கரெக்டாக பாதி அளவுக்கு போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல போட்ட இந்த 6 செயின் ஸ்டிச் இந்த கேப் இருக்கு. அது உள்ள 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 6 சிங்கிள் க்ரோஷே போடும்போதே ஸ்டார்டிங் நூல் இருக்கும். இந்த நூலை இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இது போல வச்சு 6 சிங்கிள் க்ரோஷே கரெக்டாக இந்த ஒரு ரவுண்ட்ல மட்டுமே 6 சிங்கிள் க்ரோஷே போடும்போது இந்த ஹார்ட்டோட கூர்மை பகுதி கீழ்ப்பகுதியில் கரெக்டாக வரும். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைன் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த ஓரத்தில் எல்லாமே 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்தோம். ஒவ்வொரு கேப்லையும் இந்த ஒரு கேப்ல மட்டும் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ இந்த ஸ்டிச்சு வரைக்கும் இதே போல இந்த எல்லா கேப்லையும் 3 ஹார்ட்டோட 2 பக்கம் கீழ்ப்பகுதியில் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஹார்ட் ஷேப்பு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அடுத்ததா ஹார்ட்டோட மேல் பகுதியில் சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ இந்த ஒரு கேப்ல 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். கேப்ல 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா இருக்கிறது 3 டபுள் க்ரோஷேட் இந்த பாக்ஸ் போல இருக்கு. இதுல என்ன ஸ்டிச் போடணும்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்டிச்சுக்கு மேல ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும். இப்போ ஆஃப் டபுள் க்ரோஷேட் போடும்போது 3 லூப்ல ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். இப்போ அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும். ஊசியில ரன்னிங் நூல் எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சு உள்ள ஊசியை விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும்.
3 லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோச்செட் கிடைச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஆஃப் டபுள் க்ரோச்செட் போடுறதுக்கு ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச் உள்ள விட்டு 3 லூப் கிடைக்கும். இந்த 3 லூப்லையும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். அடுத்ததா இருக்கிற இந்த பாக்ஸ்ல 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு இங்க இருக்கிற சிங்கிள் க்ரோஷே பாக்ஸ்க்கு கீழே இருந்து இவ்வளோ பெரிய சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற பாக்ஸ்ல 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். 3 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற 3 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும். அதுக்காக ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடுறதுக்கு ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச்சை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுத்தோன்னா 3 லூப் கிடைக்கும். 3 லூப்லையும் ரன்னிங் நூலை எடுத்தோன்னா ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. அடுத்ததான் இருக்கிற ஸ்டிச்சில் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ரன்னிங் நூல் மேலே எடுத்திருக்கோம். 3 லூப் கிடைச்சிருக்கு. முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். அடுத்த 2 லூப்பில் எடுத்த உடனே ஒரு டபுள் க்ரோச்செட் கிடைச்ச பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்சு போடணும். 3 லூப்லையும் ரன்னிங் நூல் எடுத்த உடனே ஆஃப் டபுள் க்ரோச்செட் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த கேப்பில் 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போடணும். ஹார்ட்டோட அவுட்லைனில் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் போட்ட இந்த ஸ்டிச்சில் இந்த ரன்னிங் நூலை ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலும் அது ஓகே தான். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் நூலை அதை கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு இப்போ இந்த நூலை இப்படி மெதுவாக வெளியே இழுத்துருங்க. இது ஒரு லாக் போல் ஆகிடும். இப்போ ரன்னிங் நூல் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு உள்ள ஊசியை உள்ளே விட்டு இந்த ரன்னிங் நூலை அந்த ஸ்டிச்சு உள்ளே இழுக்கணும். இப்படி வெளியே இழுத்துட்ட பிறகு இப்போ கடைசியாக போட்டிருக்கிற அந்த செயின் ஸ்டிச் வழியாக இந்த ரன்னிங் நூலை இது போல் மேலுக்கு இழுக்கணும். இது போல் வந்துட்ட பிறகு நல்லா இது போல் ஒரு லாக் போல் கிடைச்சிடும். இப்போ இந்த ரன்னிங் நூலை ஹார்ட்டோட பேக் சைடில் திருப்பிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு உள்ளவே அப்படியே இந்த ரன்னிங் நூலை இந்த ஊசியோட ஹெல்ப்பில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு உள்ளேயும் இந்த ரன்னிங் நூலை ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே விட்டு எடுக்கணும். கிரானி ஸ்டிச் ஹார்ட் கோஸ்டர் ரெடி ஆகுது. வீடியோவில் பார்க்கும்பொழுது ஏதோ போல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ஷேப்பு கிளியராக ஹார்ட் ஷேப் போல் தெரியுதா? இந்த ரெட் கலரில் போட்டதால தான் இந்த ரெட்டு கேமராவில் கொஞ்சம் சரியாக தெரியல. ஆனால் நான் சொல்லியிருக்கிற அந்த மெத்தடை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் கிரானி ஸ்டிச் ஹார்ட் போஸ்டர் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோவில் கிரானி ஸ்டிச் ஹார்ட் போஸ்டர் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.